டேய் தம்பி, ஏன் அழுதுக்கு இருக்கு? என்னாச்சு? தம்பி, அப்பா போன் பண்ணிட்டாங்க. அம்மாவோட முடியலையா, ஒரு 1500 ரூபாய் கேட்டாரு. நான் எப்படின்னா அனுப்ப முடியும்? தம்பி, இதெல்லாம் ஒரு விஷயமா? 1500 நான் அனுப்புனேன், ஓகேவா? நேத்துன்னு நான் இன்டர்வியூ போனேன் இல்லைன்னு, அங்க எனக்கு நாலேஜ் இல்லைன்ட்டாங்க, ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணலன்ட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு இன்டர்வியூ போனேன், அங்க மொத்தம் 50 பேர் தானே ரெக்குவயர்மெண்ட், ஆனா கிட்டத்தட்ட 1000 பேர் கியூ வரிசையில் நிக்கிறாங்க. நான் எப்படின்னு அவங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு அவங்களோட நான் பெஸ்ட்ன்னு சொல்லி காட்ட முடியும்? அங்க இருக்கிற பசங்க எல்லாம் என்னை விட வேற லெவல்ல பேசுறாங்கன்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா? இது ஒரு ரேஸ், ஓடிக்கிட்டே இருக்கணும். நானும் கஷ்டப்பட ரெடின்னு, வேலை செய்ய ரெடின்னு, வேலை கொடுக்க யாரும் இல்லைன்னு. ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, அந்த வேலை இல்லையா இன்னொரு வேலை. படித்த படிப்புக்கு தான் வேலை பார்க்கணும்னு சொல்லி இங்கே யாருக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே கிடையாது. தேர்ந்தெடுக்க துறைகள் தான் முக்கியம். ஏன் நம்ம சச்சின் என்ன படித்தார், எம்எஸ் தோனி என்ன படித்தார், என்னவா வேலை பார்த்தார், இப்போ என்னவா இருக்கார். நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன படித்தார், அவர் என்ன வேலை பார்த்தார், இப்போ எப்படி இருக்காரு. நம்ம உலக நாயன் என்ன படிச்சிருக்காரு, ஏன் நம்ம எஸ்கே என்ன படிச்சிருக்காங்க. ஸோ இங்கே படிப்புங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். அந்த கருவியை யூஸ் பண்ணி நீ தூண்டில் போடணும். அந்த தூண்டில் போடுற இடம் ஆற்றுல போடுறியா, குளத்துல போடுறியா, கடல்ல வலை வீசுறியான்னு தான் டிசைட் பண்ணணும். தேடல் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். தேடிக்கிட்டே இரு, வெற்றியோ தோல்வியோ துவண்டு போகாம தேடிக்கிட்டே இரு. அந்த வெற்றி தானா ஒரு நாள் ஒன்று தேடி வரும். சரிண்ணா, நம்ம தாபாக்கு போகலாம். தாபா போகணுமா? சரி வா போகலாம். ஆனால் நீங்கள் 1500 அனுப்புறீங்களா? ஒரு 2000 சேர்த்து அனுப்புங்கண்ணா. நியூ இயருக்கு ஃப்ரெண்ட்ஸு செலிப்ரேஷன் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ப்ளீஸ், நீ அழுதுகிட்டே உட்காரு, நான் கிளம்புறேன்.